அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வருகின்ற நவம்பர் 30ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த அமாவாசையானது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அமாவாசையாக பார்த்தீங்கன்னா காணப்படுதுங்க. இந்த அமாவாசை நாளில் சில முக்கியமான கிரகங்களினுடைய மாற்றத்தினுடைய சேர்க்கையினுடைய காரணமாக இந்த மிதுனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களானது ஏற்பட போகிறது. அந்த ஒரு மாற்றங்களானது பார்த்தீங்கன்னா இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு நிலைகளானது காணப்பட போகிறதா, அவர்களுடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களாக ஏதாவது இருக்குமா, அவர்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்டங்களானது காத்திருக்கிறதா, அவர்கள் தொழில் ரீதியாகவும் குடும்ப சூழ்நிலையாகவும் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். ராசி நேயர்கள், இந்த அமாவாசை தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பார்த்தீங்கன்னா தவறாமல் இந்த அமாவாசை தினத்தில் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவருடைய அருளாசியானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையானது சனிக்கிழமை என்று வருவதனால ரொம்ப கூடுதல் சிறப்புகளை பெற்றுள்ளது. உங்களுக்கு இருக்கக்கூட சனியினுடைய தோஷங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது இருந்தது அப்படின்னாலுமே இந்த சனியினுடைய அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய பலவிதமான பரிகாரங்கள் மூலமாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறையும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது உண்டாகும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்களானது பார்த்தீங்கன்னா மேலோங்குங்க. அலுவலகத்தில் இடமாற்றங்கள் கிடைக்க பெறலாம். எதிரிகளினுடைய தொல்லைகளானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது தாண்டவமாடும். கணவன் மனைவிக்கிடையில் அந்யுன்யங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. அதேபோல் சுப செலவுகளானது உங்களுக்கு கூடும். உடல் ஆரோக்கியங்களானது மேம்படுங்க. கடனானது கட்டுக்குள் இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் கிடைக்க பெறலாம். ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது உண்டு. மாணவர்களுடைய படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் அப்படின்னே சொல்லலாம். போட்டித் தேர்வுகளில் வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டும். மேலுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தைரியத்தினால செயல்களில் சிறப்பான வெற்றியும் சாதனையும் படைக்கலாம். உங்களுடைய வியாபாரத்தில் புதிய சிந்தனையுடன் செயல்பட உங்களுக்கு லாபங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. இந்த காலகட்டத்தில் நிதிநிலை முன்னேற்றத்தினால உங்களுடைய கடன்களானது பார்த்தீங்கன்னா குறையலாம். அதேபோல் இந்த நேரத்தில் துணைக்கு நேர்மையாக நடந்து கொள்ளவும், உங்களின் ஆரோக்கியத்திலும் ஆற்றலை செயல்படுவதிலுமே அக்கறையானது தேவை. உங்களுடைய துணிச்சலான செயல்பாடு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய தொழில் முயற்சியில் பார்த்தீங்கன்னா மன நிறைவு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அனைத்து காரியங்களிலுமே வெற்றியானது உண்டாகுங்க. பணவரவானது மகிழ்ச்சி தருவதாகவே உங்களுக்கு இருக்கும். புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகுங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டங்களும் அதிகரிக்குங்க. புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படும். பெண்களால் பொருள் சேர்க்கையானது உண்டாகுங்க. ஆனாலுமே உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் கூடுமானவரை அளவோடு பேச வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதுனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்தில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும். நண்பர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களானது ஏற்படும். முக்கிய பிரமுகர்களினுடைய அறிமுகங்களும் அவர்களால் ஆதாயங்களும் உண்டு. மேலுமே அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. ஆனாலுமே பணிச்சுமைகள் அதிகரிக்கவே செய்யும். சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் உதவிகரமாகவே இருப்பார்கள். சிலருக்கு வேலையில் இடமாற்றங்களும் ஊர் மாற்றங்களும் ஏற்பட வாய்ப்புகளானது உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியிலேயே விற்பனைகள் அதிகரிப்பதுடன் லாபங்களும் படிப்படியாகவே உயருங்க. ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம். ஷேர் மூலமாக ஆதாயங்களானது வரும்.
மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மன நிம்மதியான ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகளில் இருந்து படிப்படியாகவே நீங்கள் வெளியேற தொடங்கி விடுவீர்கள். இப்போது இந்த நேரத்தில் சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள், பிடிக்காத பிள்ளைகள் எல்லாமே பெற்றோர்களினுடைய பேச்சை கேட்டு நடக்க தொடங்கி விடுவார்கள். அதேபோல் வீட்டு முதியவர்களினுடைய ஆரோக்கியத்திலுமே கொஞ்சம் நீங்கள் அக்கறையை காட்ட வேண்டும். மனைவியிடம் சொல்லாமல் எந்த ஒரு வேலையுமே பார்த்தீங்கன்னா செய்யாதீர்கள். மனைவியிடம் பொய் சொன்னால் பிறகு எதிர்காலத்தில் பிரச்சனைகள் உங்களுக்கு தான். அதேபோல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எதிலுமே முன்னேற்றங்களானது காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க. எதிர்பார்த்த பணவரவானது உங்களுக்கு இருக்கும். அதேபோல் உடல் ஆரோக்கியங்களானது பெரும், உழைப்புகளானது அதிகரிக்கும். வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரலாங்க. திடீர் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும். அடுத்தவர்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலுமே அது எடுபடாமல் உங்களுக்கு போகலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொருள் வரவானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாகனம், பூமி மூலமாகவே லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது காணப்படும். பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியும் இருக்குங்க. எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஆர்டர்கள் கைக்கு சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய செயல்கள், திறமைகள் அனைத்துமே வெளிப்படுங்க. சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். வரவேண்டிய பணமானது சேரும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அனைத்துமே இப்பொழுது விலகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது குறையுங்க. கணவன் மனைவி இருவருமே பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை கொடுப்பதாக இருக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து திருப்தியும் அடைவீர்கள். அவர்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையுமே ஏற்காமல் இருப்பது நல்லது. நண்பர்கள், உறவினர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகளானது இப்பொழுது அகலும். பெண்களுக்கு வழக்கத்தை விட கூடுதலாகவே பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்குங்க. பொருள் வரவானது உங்களுக்கு ஏற்படும். பயணங்கள் செல்லவும் நேரலாம். அதே போல கலைத்துறையினருக்கு கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் சாதகமாக பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். மன திருப்தியுடன் நீங்கள் செயலாற்றுவீர்கள். புத்தி சாதுரியங்கள் மூலமாகவே காரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவர்களிடம் மதிப்பானது ஏற்படுங்க. அரசியல் துறையினருக்கு பாராட்டானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. மனக்கவலைகளானது உங்களுக்கு ஏற்படும். உடல் சோர்வானது உண்டாகுங்க. ஆன்மீக நாட்டங்களும் மன தைரியங்களும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் முன்னேற்றங்களுக்கான புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டுவீர்கள். புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளானது உங்களுக்கு காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற தடைகளை தாண்டி படிக்க வேண்டியும் இருக்கும். பெற்றோரினுடைய ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா வகரம் அடைகிறாரு. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவானால் செல்வாக்கானது உயரும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்த வக்ரம் அடையக்கூடிய நிலையில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடியவர் தாங்க சனி பகவான். அதனால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுமே புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவீர் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு வருமானங்களானது அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகுங்க. அதேபோல் உங்களுக்கு இழுபறியாக இருந்த வழக்குகள் இப்பொழுது சாதகமாகும். அதே போல் உங்களுடைய வேண்டுதலானது நிறைவேறி கோயிலினுடைய வழிபாட்டை நீங்கள் இப்பொழுது செய்யலாம். மற்றவர்களால் பார்த்தீங்கன்னா கவனச்சிதறல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் கவனத்தை செலுத்த வேண்டும். நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய நிலைகளானது உருவாகும். செவ்வாயால் குடும்பத்திற்குள் பார்த்தீங்கன்னா நெருக்கடியானது உண்டாகும். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி அனைத்துமே இப்பொழுது விலகுங்க. உங்களுடைய வியாபாரத்திலுமே தடைகளானது நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா விறுவிறுவெனவே நடக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியானது கிடைக்குங்க. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஒரு சிலருக்கு புதிய பதவிகளானது கிடைக்குங்க. சனி பகவானால் இதுவரை இருந்த நெருக்கடியானது விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வக்ரமாகி இருப்பதனால உங்களுக்கு வீண் செலவுகள் கட்டுப்படும். அலைச்சலும் குறையும். அதேபோல் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். எல்லா வகை எதிர்பார்ப்புமே உங்களுக்கு நிறைவேறுங்க. திறமைகளானது உங்களுக்கு வெளிப்படும். வருமானங்களும் அதிகரிக்குங்க. எதிர்ப்புகள் இல்லாத நிலைகளானது உருவாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளானது முடிவிற்கு வரும். பாகிஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானினுடைய பார்வை 3, 6, 11 இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா உண்டாவதுனால உங்களுக்கு தைரியங்கள் அதிகரித்தே காணப்படும்.
தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.